மங்கலம் என்ற பகுதியில ஒரு திருக்கோயில இது வந்து பகுதி மக்கள் எல்லாம் திருக்கடையூர் சென்றவர்கள் என்றால் கும்பகோணம் தாண்டி போனோம். இந்த பகுதி மக்கள் எல்லாம் எப்படி அறுபடை வீடு இங்கே எம்ஜிஆர் அமைத்து கொடுத்தாரோ அதுபோல இந்த பகுதி மக்கள் இந்த ஸ்தலத்தை வழிபாடு செய்யணும் என்று அந்த நாள்ல கோவில 1.5 ஏக்கர் இடத்துல கோவிலை கட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு கோவில் இல்லை, இடம் தான் இருக்கு. அந்த கோவிலோட கற்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் அந்த ஏரி மடகு கட்டுறதுக்கு இன்னைக்கு அந்த பெரிய பெரிய பாறைகள் அந்த தூண்கள் கோயிலோட தூண்கள் தான் ஏரி கரையில கிடக்குது. இதை மீட்டெடுத்து மக்கள் கிட்ட கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? ஆமா, அரசாங்கம். நமக்கு தான் பொறுப்பு. எல்லாத்தையும் அரசாங்கத்து மேல போட முடியாது. அரசாங்கம் அந்த அரசு அது வேலையை பார்க்கும். எல்லா சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை நிற்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. இது அருளாளர்கள் அன்னைக்கு நாவுக்கரசர் செஞ்சார், சம்பந்தர் செஞ்சார், இன்னைக்கு வாழ்ந்து நம்ம காலகட்டத்தில் நேரா பார்த்த மகாபெரிவா செஞ்சார். நமக்கு யாருக்கும் மீட்டெடுத்து மக்கள் இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு பழமையான ஆலயம் திருக்கடையூர் சென்று வழிபாட முடியாதவர்களுக்கு இங்கேயே சென்னையில் ஒரு திருக்கடையூர் அமிர்த கணேஸ்வரர் இங்கே இருக்கார். சதுர ஆவடியார் 1250 வருஷம் பழமையானது. சதுர ஆவடியாரை இந்த பக்கத்தில் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்போ எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு. நமக்கு அதுல ஏதோ ஒரு சுயநலமும் கிடையாது. வீட்டெடுத்து மக்கள்கிட்ட திருக்கடையூர் இங்க இருக்கு, எல்லாரும் சாமி அவ்வளவுதான். அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய இதைதான் நமக்கு முன்னோர்கள் அப்பரின் அறிவுரைகள். இதுதான் இந்த அறிவுரைகள் தான் சொல்றோம். எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கு. இந்த திருக்கோயில் இன்னைக்கு தளம் போடுறாலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து இன்னும் 2 வரி கல்லை ஏற்றினாலும் தளம் போடுறதுக்கு வந்து ஏதோ அடியார் பெருமக்கள் அயராத முயற்சி ஆங்காங்கே கூடக்கூடிய அன்பர்களுக்கு மீட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. அதனால அனைவரும் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயில் சென்று தரிசனம் பண்ணுங்க. மங்களமான விஷயத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னா லட்சக்கணக்காக தத்தெடுத்து கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சு அந்த திருக்கோயிலுக்கு டொனேஷனாக கொடுத்துட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணுங்க. அது பெரிய புண்ணியம். அது சிவபெருமானுக்கும் நம்ம ஒரு தொண்டு செஞ்சா போல ஆயிடுது. சிவபெருமான் சன்னதியில திருமணம் பண்ண பெரிய விஷயம். சுப்பிரமணிய சுவாமிகள் கல்யாணம் எங்க நடந்தது? திருவாரூர் பெருமான் முன்னாடியும் திருவொற்றியூர் பெருமான் முன்னாடியும் ரெண்டுக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கு. அங்கே இருக்க ஒரு பேரு இங்க இருக்க பேரு ஒண்ணுதான். என்ன பேரு? கொற்றிடம் கொள்ளனாதர். 2 ஸ்தலத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால அந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணார் பிறகு இந்த பார்க்க ஒரே பேர். அப்ப பெருமான் முன்னாடி கல்யாணம் பண்றது ஒரு பெரிய விஷயம். சத்திரத்துக்கு போய் தேவையில்லாம நம்ம கொட்டி கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது. திருக்கடையூர் என்ன நினைச்சாங்க? 60 கல்யாணம், 70, 80, 90, 100 எத்தனை வயசு நம்ம இஷ்டத்துக்கு எத்தனை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலாம்? அந்த வயசுக்கு நம்ம அந்த சம்பளத்தை பண்ணணும். அங்க போய் பண்ண வேண்டியது. சென்னை வாழ் மக்களுக்கு பயன்படணும் என்று நாவுக்கரசர் காலகட்டத்தில் வாழ்ந்த பல்லவ மன்னன் கட்டியது. நமக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற பணியை வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த தலத்துக்கு சென்று பாருங்கள். நம்மளால முடிஞ்சது கூட ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்த கோயிலை எடுத்துப்பாங்க. நீங்க இதுவரையும் அந்த திருக்கோயிலுக்கு எதுவும் பண்ணாதவங்க நம்மளால முடிஞ்சது செய்யுங்க. அந்த சொந்த பந்தங்கிட்ட சொல்லுங்க. அந்த திருக்கோயிலை வீட்டெடுத்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண நம்ம கடமை. இந்த பிறவியில் வாழ்ந்தது அருளாளர்கள் செய்த நம்மளையே கொஞ்சம் செய்ய வச்சிருக்காரு. இல்லைன்னா நம்மளும் ஒரு பெட்டிக்குள்ளேயே அடங்கி தன்னுடைய கோயில் தன்னுடைய இதில் அப்படியே அடங்கி இருக்கக்கூடாது. நம்ம அதுக்காக வரல. நம்ம எல்லாம் வந்து அடியார் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குளத்து நீர் கிடையாது, காட்டாற்று வெள்ளம். பறந்து விரிந்து தொண்டு செய்யக்கூடிய அடியவர்கள் எங்கு வேணாலும் சென்று தொண்டு செய்வார்கள். மக்கள் பக்தி பரப்புறதுக்காக இதை நமக்கு அருளாளர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல எங்கேயுமே தங்கல. சுந்தரசுவாமி ஆகட்டும், மணிவாசர் ஆகட்டும், மணிவாசரிய காட்சி கிடைச்ச அதே இடத்துல திருப்பெருந்துறையிலே இருந்துக்கலாங்க. அவர் ஏன் தளமா போனார்? இப்படி அருளாளர்கள் நடந்து 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 மக்களுக்கு பக்தி ஊட்டிட்டு போயிட்டாங்க. அதை நாம ஒரு கடுகளவாக நம்ம எடுத்து செய்யணும். அளவுல அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அந்த திருக்கோயிலை வச்சு அந்த நிகழ்வை நடத்துங்க. எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. போற காலகட்டத்தில் மண்டபம்லாம் வந்து கல்யாணங்கள்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும். அதனால இப்படி ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குதுன்ட்டு உங்களுக்கு நாவுக்கரசர் காலகட்டத்தில் வாழ்ந்த பல்லவ மன்னன் கட்டி கோயில் வீட்டெடுக்கிறது பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆக்சுவலாக நம்மளோட பொறுப்பை விட எல்லா மடாதிபதிகள் ஆதீனங்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்கு. அதனாலதான் இந்த காஞ்சி மடத்தெல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு நம்மளோட பொறுப்பு அதிகம். வந்து பார்த்தாலே போதும்.
ஆனா நம்ம அவங்களை சென்று ஒரு முறையாவது நம்ம அந்த ஆலயத்துக்கு வந்து அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கடமை. ஏன்னா அந்த பகுதியில் வர மக்கள் தான் நம்ம சுட்டி காட்டும். இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு நம்ம சுட்டி காட்டும். நிறைவாக அக்ஷர மனமாலை